ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா 8ஆம் தேதி தான் திருக்கல்யாணம் அப்படின்னு தெரியாமல் நான் 9ஆம் தேதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மாமா ஒரு 10 செகண்ட் லைவ் ஆன் பண்ணாங்க. லைவில் தான் வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி தான் திருக்கல்யாணம் அப்படின்னு. எனக்கு தெரியாமல் போச்சு. வரையிலே வந்து பார்த்திங்கன்னா சரடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து என்னடா தகன்னு இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி ப்ரைடல் மேக்கப் அண்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. காலையில் நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணி 9 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பிட்டோம். 9 மணிக்கு இங்கேருந்து நம்ம கிளம்பி 10 மணிக்கு அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கு நம்மளுக்கு 8 மணி ஆயிடுச்சுங்க. 8 மணி ஆனாலும் கோயிலே ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாலும் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு மாமா கையால் சரடும் கட்டிக்கிட்டேன். இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து என்னோட கல்யாண சாரி. கல்யாணத்தன்னைக்கு என்னால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நான் கட்டி மாமாவும் எனக்கு சரடு கட்டும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கல்யாணத்தன்னைக்கு ப்ளவுஸ் வந்து எனக்கு கொடுக்குறக்கு லேட் பண்ணிட்டாங்க, தைச்சி கொடுக்குறக்கு லேட் பண்ணிட்டாங்க. அதனால் வேறு ஒரு சாரியை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு கட்டிட்டேன். அப்போ இதுதான் அதோட ப்ளவுஸா அப்படின்னு கேட்கும்போது இல்லவே இல்லை. அந்த ப்ளவுஸ் எனக்கு பத்தாமல் போயிடுச்சு. அப்போ வந்து நம்ம வெயிட் கம்மியாக இருந்தோம், இப்போ வெயிட் கூட இருக்கும். அதனால் அது வந்து எனக்கு பத்தாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நான் ஆரி ஒர்க் போட கொடுத்துருக்கேன். அந்த அக்கா வந்து எனக்கு கொடுக்குறக்கு லேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த சேரீ தான் இன்றைக்கி வந்து போடணும் அப்படின்னு சொல்லி பிருந்தாக்கா வந்து சொல்லிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு இதே போட்டு தான் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக டச் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃபோட்டோ ஷூட்டும் ப்ரைடல் மேக்கப்பும். அதை விட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கையோட அத்தைக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இன்றைக்கி உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. எதனால் அப்படின்னா, கல்யாணத்தன்னைக்கு எனக்கு வந்து இதை கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஃபோட்டோ ஷூட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுவுமே அந்த அன்னைக்கு எனக்கு நடக்கவே இல்லை. கல்யாணம் நடந்தது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு தருணம் இல்லைங்களா. இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு எடுத்து வைக்காம விட்டுட்டோம். நான் மட்டும்தான் கிளம்பி போனேன். அப்போது நான் மாமாட்ட சொன்னேன் எடுத்து வைங்கன்னு. போகிற அவசரத்தில் மாமா எடுத்து வைக்க மாட்டாங்க. அக்கா இன்னொரு டைம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்னடா ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து மாமா எடுத்தாங்க. அதனால தான் என் ஃபேஸ் இப்படி இருக்குது. இன்றைக்கி உண்மையாலுமே இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு அண்ணன் வந்து தங்கச்சிக்கு சேலை எடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பச்சை கலர் விலையில் பச்சை கலர் சேரீ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்களாமா. அது எனக்கு தெரியாது, பிருந்தாக்கா தான் சொன்னாங்க. அதை ஞாபகார்த்தமாக வச்சு அக்கா வந்து எனக்கு இந்த விலையில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விலையில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிருந்தாக்கா இந்த ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, நார்மலாக எனக்கு இந்த மாதிரி யாரும் ப்ரெசென்ட் பண்ணது கிடையாது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிருந்தாக்கா. அண்ணா, உங்கள் அண்ணாவில் என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.